பிக்னா ரேடியேட்டா இதோட குரோமோசோம் நம்பர் வந்துட்டு 24. இது வந்து கோல்டன் கிராமுன்னு சொல்லுவாங்க. கிராமன் ஆர்ஹாருக்கு அடுத்து தேர்ட் இம்பார்ட்டன்ட் க்ராப் இது. இதோட சீசன் மெயினாக எப்போ கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா கேரிஃப் அண்டு ஜெயித் சீசனில் பண்ணுவாங்க. இது வந்துட்டு பல்ஸ் மட்டும் இல்லாமல் க்ரீன் மென்யூர் க்ராப் அண்ட் கேட்ச் க்ராப்பாக கூட இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. 12 to 15 kg per hectare தான் இதனுடைய சீட் ரேட்டு. இந்த பீன்ஸ்லாம் ஸ்ப்ரவுட் ஆகும்போது அஸ்கார்பிக் ஆசிட் வந்து சிந்தசைஸ் ஆகும். இந்த க்ராப் வந்து ரொம்ப ஃப்ராஸ்டாகவும் ரொம்ப ஹை டெம்பரேச்சருக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இதோட வெரைட்டி ஒன்றுன்னா பியூசா பைஷக்கி. இந்த வெரைட்டி வந்து ரொம்ப அடாப்டபிலிட்டி. இது வந்து 65 to 75 டேஸ்லேயே மெச்சூரிட்டியாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த க்ராப்போட ஸ்ட்ரா வந்து பூஷான்னு சொல்லுவாங்க. இது வந்து கேட்டில் ஃபீடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டிசீஸ் வந்து ரூட் ராட்டு, வில்ட்டு, லீவ் ஸ்பாட்டு, பாக்டீரியல் லீவ் ஸ்பாட்டு, எல்லோ மொசைக் வைரஸ். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். என்னென்னா மேஜர் டிசீஸ் வந்துட்டு எல்லோ மொசைக் வைரஸ். இது வந்து ஒரு வைரஸால் தான் வருது. இந்த வைரஸ் வந்து பமிசியா டபாசின்ற ஒயிட் ஃப்ளை மூலிமா இது வந்துட்டு இந்த வெக்டர் மூலிமா ஸ்ப்ரெட் ஆகுது. தேங்க்யூ.